உங்கள் பகுதி நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுகிறதா என்றும் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பது குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சிவகங்கை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பொதுவாக ஏரி, கண்மாய், குளங்கள் எல்லாமே முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. அதாவது பேரளவுக்கு தான் தூர்வாரப்படுதே ஒழிய முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. இப்போ தமிழ்நாட்டிலே அதிகமாக ஏரிகள் உள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, அதிகமாக கண்மாய், குளங்கள் உள்ள மாவட்டங்களாக சிவகங்கை இருக்கிறது. இதற்கு முறையாக தூர்வாரப்படாதனால அந்த வரத்து கால்வாயெல்லாம் அடைபட்டு போகுது. வரத்து கால்வாய் அடைபட்டு போகிறதுனால முறையாக கண்மாயிலேயே, ஏரியிலேயே தண்ணி போய் சேர்றது கிடையாது. இதன் மூலம் விவசாயம் பாதிக்கப்படுது. அதுபோக நகரங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரணி, கண்மாயெல்லாம் இருக்குது. அதுக்கு முறையாக தண்ணி போகாதனால அந்த கண்மாய் தண்ணியே இல்லாம போனோம்னா மக்கள் என்ன பண்றாங்க, அதுல குப்பையை போடுறாங்க. குப்பையை போட்டோம்னா கழிவு நீர் வருது. குறிப்பாக நம்ம சிவகங்கை நகரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 ஊரணிகள் இருந்தன. ஆனால் இப்போ என்னன்னா, நீர்நிலைகளை யாருமே பொதுவாக பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. அரசாங்கம் சுத்தமாக அது கையில் எடுத்து பார்க்குறதே இல்லை, நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை. ஊரணிகளுக்கு நீர்நிலைகள் இருந்தால் தான் மக்களுக்கு நிறைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்க முடியும். குறிப்பாக விவசாயம். அதுவும் இப்போ நிலத்தடி நீரும் இருக்க ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இந்த மழை வளத்தை காக்கிறதுக்கு முதல்ல சுற்றி ஊரணிகளை சுற்றி நிறைய மரங்கள் வைக்கணும். அப்பதான் ஊரணிகளில் நீர் நிறைய இருக்க முடியும். நீர் தான் நமக்கு ஆதாரம். ஸோ இப்போ இந்த கழிவுகளை கொட்டுறதுனால நீருடைய சுத்தம் பாதிக்கப்படுது, இதாகாது. அதனால அதை கொஞ்சம் மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும். அதுபோக தூர்வாடுறது ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறைன்னு இல்லாமல் அடிக்கடி தூர்வாரி இதை பண்ணணும். அதே மாதிரி நீர் வரத்து ஏரியாக்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை எல்லாம் கொஞ்சம் அகற்றணும். இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும். பொதுவாக நம்ம நீர்நிலைகளை பராமரிக்காம விட்டதுனால பாழாவே போச்சு. இப்போ எப்படி சொல்றதுன்னா, முன்னாடி மழை பெஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற கம்மாயோ குளத்துலயோ தண்ணியை நம்ம சேகரிச்சு வச்சுக்க முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால அப்படி பார்க்கவே முடியல. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குப்பையும் இதுவாக தான் இருக்கு. இப்போ ட்ரைனேஜ் வாட்டர் ஃபுல்லாக அதில் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கவர்மெண்ட் எடுக்கிற எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், நாட்டை கரண்ட் பாலிடிக்ஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் மட்டும் சொல்ல, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ரெனோவேட் பண்றேன்ற பேர்ல சும்மா ஸ்டெப்ஸ் போடுறாங்க, லைட்டு போடுறாங்களே தவிர வாட்டர் சோர்ஸ்க்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. பக்கத்துல ஊர்நீர்ல தான் போய் முதல்ல தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம கேன்ல டெய்லியும் கேன் வாங்கி 10 ரூபா கொடுத்து நம்ம வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல என்னன்னா நம்ம பராமரிக்கிறதே இல்லை. சொல்லப்போனா இங்க இருக்க ஊர்நீர்ல சாக்கடை எல்லாமே கலந்துருக்கு. குப்பை எல்லாத்தையுமே கொட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அதனால நம்ம விவசாயமும் பாதிக்குது. அது போக நம்மளோட சுற்றுச்சூழலும் மிகவும் மோசமா மாறுது. ஸோ இதனால நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னா ஃபர்ஸ்ட் அரசு இதுக்கு முக்கியமான நடவடிக்கை எடுக்கணும். ஜஸ்ட் அவங்க தடுப்பு வாக்கிங் போறதுக்கு மட்டும் தான் நமக்கு கட்டுறாங்க. பட் ஆனா இன்புட் சோர்ஸே அதுக்கு இல்லை. ஸோ அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் குரல் பகுதியில் சிவகங்கை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.